இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 கிலோ மீனை எடுத்திருக்கேன். ஒரு 15 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அது கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 தக்காளியை இது போல் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா புளி நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கை அளவு எடுத்திருக்கேன். அது போல் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் எடுத்துக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு கடாயில் 100 ml அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயமும் சீரகமும் சேர்த்துக்கலாம். அதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு பூண்டு பல்லை இது கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கிலோ எடுத்துருக்கீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது அதே போல் 2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். அதே போல் 1 கிலோ எடுத்துருந்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது போல் வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்க்குறனால தக்காளி நம்ம கம்மியாக சேர்த்துருக்கோம். நல்லா இது போல் வந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லி. தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா மீன் துண்டுகளையும் இதில் 1 பை 1 சேர்த்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா எல்லா மீன் துண்டையும் சேர்த்தாச்சு. இதை ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அளவு மீனில் குழம்பு சாறு அளவு விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.